ஓம் சாய்ராம். இந்த காலகட்டத்தில் நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதே போல் அந்த சம்பாதிச்ச பணத்தை நம்ம கையில் தங்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த எளிமையான 3 பொருட்களை எடுத்து உங்களோட பீரோவில் வச்சா போதுங்க. இத்தனை நாட்களாக உங்கள் கையில் தங்காமல் இருந்த பணம் உங்கள் கையில் தங்கும். அது போக பணம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எத்தனை கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இந்த பொருட்களை உங்களோட பீரோவில் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பீரோவில் பணம் சேர்வது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரும். பணம் பல வழிகளிலிருந்து சேர்ந்துட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆனால் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி. எதுக்காக பச்சரிசி சொல்லணும்னா, மகாலட்சுமி வாசம் செய்யும் 108 பொருட்களில் ஒன்று பச்சரிசி. சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக கொண்டை கடலை, அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். கொண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டைக்கடலையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே கொண்டைக்கடலை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய தானியமாகும். மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாகும். வீட்டில் கடன் பிரச்சனை இல்லை, சொந்தமாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து சேர்க்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை வழிபட்டு வரலாம். அவரோட அருள் இருந்தாலே போதும், கடன் போன்ற நிதி பிரச்சனை இல்லாத சுகமான வாழ்க்கையை வாழலாங்க. இதுக்காக தாங்க இந்த 3 பொருட்கள் எடுக்கிறோம். அதாவது எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, வெள்ளை கொண்டை கடலை, அதுக்கடுத்து துவரம்பருப்பு. இந்த 3 பொருட்களையும் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. சரிங்களா? ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஒரு பச்சை நிற துணியும் தேவைப்படும். சரிங்களா? இப்போ என்னன்னா, ஒரு தட்டில் இந்த 3 தானியங்களையும் பூஜையில் வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரணும். அதுபோக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் சேரணும் அப்படின்ட்டு மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு இந்த பச்சை நிற துணி எடுத்து வச்சிருக்கீங்களா, அந்த பச்சை நிற துணியில் இந்த 3 தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணீங்கன்னா, உங்களுடைய வீட்டில் பணம் நகை வைக்கக்கூடிய அந்த முக்கியமான இடமான பீரோவில் ஒரு இடத்துல இந்த தானிய மூட்டையை வைத்து விட வேண்டும். சரிங்களா? முடிஞ்சால் லாக்கரில் கூட வச்சிருங்க. வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானிய மூட்டைக்கு நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டுங்க. சரிங்களா? சுத்தபத்தமாக இல்லாத நாட்களில் இந்த மூட்டையை தொடுவதை தவிர்த்து விட வேண்டும். சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி நீங்கள் வச்சிட்டாலே போதுங்க. உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் சேர ஆரம்பிச்சிடும். கடன் கண்டிப்பாக தீரும். சரிங்களா? நம்பிக்கையுடன் செய்து வந்தால் சரி, மொத்தமாக கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை தீர்ந்துடுங்க. சரிங்களா? ஆரம்பித்த கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா இதோட பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கக்கூடிய இந்த தானிய மூட்டையை 3 மாதம் அல்லது 6 மாதத்திற்கு பிறகு அதை என்ன பண்ணினா எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டு விட வேண்டும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய துணியில் இந்த தானியங்களை திரும்பவும் இதே போல் எடுத்து பீரோவில் ஏற்கனவே எந்த இடத்துல வச்சிங்களோ அதே இடத்துல வச்சு வழிபட்டு வர வேண்டும். சரிங்களா? இந்த தானிய வழிபாட்டை செய்ய துவங்கிய 30 நாட்களிலேயே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க. சரிங்களா? இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். இது உறுதி. சரிங்களா? உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாமே தீர்ந்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.